20 வயசுலேயே 40 வயசு மாதிரி தெரியுறீங்களா? அதுக்கு காரணமே நம்ம முகந்தாங்க. அந்த முகத்தை நல்லா பளபளன்னு சுருக்கங்கள் இல்லாமல், டேன் இல்லாமல், கரும்புள்ளிகள் இல்லாமல் நம்ம வச்சுக்கிட்டாலே நம்ம ஃபேஸ் பார்க்குறதுக்கு இளமையாக இருக்கும். எல்லாரும் உங்களை கேட்பாங்க, எப்படி இவ்வளோ இளமையாக இருக்காங்க, இந்த வயசுலேயும் இவ்வளோ சூப்பராக இருக்கீங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கு முக்கியமாக இந்த இலை தாங்க காரணம். இந்த இலையை ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்ணை மூடி கண்ணை திறக்கங்குள்ளாட்டி உங்கள் ஃபேஸ் பளபளன்னு சூப்பராக மாறிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நம்ம ஃபேஸுக்கு பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிறத நம்ம கண்டிப்பாக இதை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுக்கவே கூடாது. நம்ம எப்படி எடுக்க போகிறோன்றதை நான் சொல்கிறேன். அந்த மெத்தடில் தான் நீங்கள் ஜூஸ் எடுக்கணும். சத்துக்கள் அழியாமல் நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கொத்தமல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு இடிக்கல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இடிக்கல்ல நம்ம இதை போட்டு இடித்து நம்ம சாறு எடுக்க போகிறோம். நமக்கு நிறைய இந்த சாறு கிடைக்கின்ற அவசியம் இல்லை. கொஞ்சமாக கிடைச்சாலே போதும். நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். ஃபேஸ் நல்லா பிரைட்டனாக மாற்றும். மங்கு இருந்தால் அதை க்யூர் பண்ணும். அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஆனால் இதில் சேர்க்க போகிற பொருட்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த பொருட்களை சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிற ரிசல்ட் எல்லாமே கிடைக்கும். நல்லா நம்ம நச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா இதை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, நல்லா நச்சாச்சு. எந்த அளவுக்கு நம்ம நச்சு எடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ இதை நம்ம அப்படியே பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நான் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, கையிலே பிழிஞ்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ ஜூஸ் வருது. நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை. இதில் அந்த அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு. நல்லா பிழிஞ்சிக்கலாம். இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அதை சேர்த்துட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆகுங்க. நீங்கள் நினைக்கலாம், இந்த கொத்தமல்லி ஜூஸை நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு இல்லை. உங்கள் ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். சூப்பர் டூப்பராக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ இது கூட நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்றத பார்த்தலாம். இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஜூஸ். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா வெந்தயம் தாங்க. இந்த மாதிரி வெந்தயத்தை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இதை நைட்டே ஊற வச்சு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி. நமக்கு முடிஞ்சால் நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. அப்படி முடியாதவங்க உடனே நமக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டக்குன்னு இந்த வெந்தயத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வெந்தயத்தை நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களால் அப்படி இந்த அளவுக்கு ஃபைனாக பொடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வெந்தய பொடி கூட வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வெந்தய பொடி தான் ஆட் பண்ணி ஆகணும். ஓரளவுக்கு நான் பொடிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதுக்கும் மேலே நல்லா ஃபைனாக நம்ம பொடிச்சு எடுக்க முடியாது. இந்த அளவுக்கு தான் எடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த வெந்தய பொடியை ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு நல்லா வாழைத்தீளு கலரில் இருக்கும். உங்களுக்கு வாழை இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் நமக்கு வரும். பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வெந்தயம் சேர்த்துருக்கறதுனால உடனே நமக்கு திக்காயிடும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சினதா காய்ச்சாததான் கேட்காதீங்க. எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால் எந்த தவறுமே கிடையாது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இன்னும் கூட நமக்கு திக்காக மாறிடும். நான் கொஞ்சம் நேரத்தில் விட்டோம்னா நல்லா ஊறிடும். இந்த வெந்தயம் ஊற ஊற நமக்கே தெரியும்ல, வெந்தயம் அதிகமாக தான் நமக்கு காணும் அப்படின்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் தாங்க. 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நம்ம ஃபேஸில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். நமக்கு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை நல்லா க்ளோவாக மாற்றி தரத்துக்கும், நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் கூட தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உடனே நம்ம ரெடி பண்ண முடியல அப்படின்னா 1 வீக்குக்கு இதை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ இளமையாக சூப்பராக இருப்பீங்க. பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது.
இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் மக்களே, ஃபேஸ் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு டல்லாக டேனாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அங்கங்கே டேன் ஆகி இந்த இடம்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டேனாக இருக்குது. செம்மையாக ஃபேஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் இப்படி இருக்க ஃபேஸை வந்து இப்படிங்கல நம்ம ஃபேஸை எவ்வளோ பிரைட்டாக க்ளோவாக பார்க்கறதுக்கு சூப்பராக மாற்ற போகிறோங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. உண்மையாகவே சொல்கிறேன், என் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது மட்டும் பாருங்கள். அதுக்கு நம்ம சூப்பரான ஒரு பேக் எடுத்து வச்சுக்கோம், அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் திக்காக மாறிடும். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நம்ம இதில் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா வெந்தயம் தானே சேர்த்துருக்கோம். அதனால் நமக்கு திக்காக மாறிடும். அப்போ என்ன பண்ணணும், லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கோம். அதனால் ஒன்றுமே கிடையாது. பிழிஞ்சிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என் ஃபேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது என் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது மட்டும் பாருங்கள். இந்த பேக்கை மட்டும் நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தேவையே படாது. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறிடும். வேறு எந்த பேக்குமே நீங்கள் தேட மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்த ஃபேஸுக்கும் இப்போ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆகும். நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. வாய் உலருது. அதனால தான் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 10 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம விட போகிறோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபேஸில். அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வெறும் 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. இப்போ நம்ம 10 நிமிஷம் விட்டாச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட்டில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா மில்க் தாங்க. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண மில்க் தான் எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மில்க் கூட நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா லெமன் பிழிஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த பிழிஞ்ச பாதி பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த மில்கில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. விரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிப் பண்ண உடனே இதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக மாறிடும். பாருங்கள், அந்த மில்க் வந்து எப்படி திக்காக திரிஞ்சு போன மாதிரி மாறிடும். அதனால் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி தான் ஆகணும் உங்களுக்கு. இதை நம்ம ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன், டேன் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணுங்கள். அதுமாரி உங்களுக்கு எந்த இரிட்டேஷனும் இருக்காது. எரிச்சலோ ஒரு மாதிரி குத்தலோ எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி மில்கில் நல்லா ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி ஜென்டிலாக மசாஜ் கொடுக்கணும். கையில் கொடுக்காம இந்த மாதிரி அந்த லெமன் தோல்லையே நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கும்போது நெக்குக்கு காதுக்கெல்லாம் சேர்த்தே கொடுத்துக்கோங்க. முக்கியமாக நமக்கு எங்கே பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக கொஞ்சம் லைட்டாக அழுத்துற மாதிரி இருக்கணும், அழுத்தாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். என் ஃபேஸை முதவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு டல்லாக டேனாக பார்க்குறதுக்கு செமையாக கேவலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் என் ஃபேஸை. இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு எரிச்சல் குத்தல் எதுவுமே இருக்காது. நார்மலாக ஒரு லெமன் எடுத்து நீங்கள் ஃபேஸில் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது பயங்கரமாக அப்படியே குத்தும். நமக்கு ஏன்டா அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வராது. அது மில்க் கூட ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்தீங்கன்னா டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணும். இப்போ நம்ம ஃபுல்லாக மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபேஸில் வந்து இந்த பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸ். எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். என் நெக்குக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக ஒயிட்டாக இருக்குது. இங்கே இந்த டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல மங்கு மாதிரி எனக்கு இருந்துச்சு, அதுவும் கூட நல்லாவே வந்திருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு வேணா நான் ஃபுல்லாக கூட ரிமூவ் பண்ணி ரிசல்ட்டு காட்டிடுறேன்.
எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ். வாவ்னு சொல்வீங்க கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. நான் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, எவ்வளோ ஒரு ரிசல்ட். சத்தியமாக சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியலங்க. செம்மையா என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. வாவ், சூப்பராக இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஐயோ, சத்தியமாக என்னால் நினச்சே பார்க்க முடியல இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். என் கை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் என் ஃபேஸ் பாருங்க, சொல்லவே முடியல என்னால். கடவுளே, செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, டேன் இருக்குன்னு ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இந்த பேக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட்டு. நான் உங்களுக்கு அதனால தான் லைவாக ரிசல்ட்டையும் காட்டியிருக்கேன். எப்படி பாருங்கள், நல்லா சுருக்கங்கள்லாம் எடுத்து ஃபேஸை நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நானே ரொம்ப அழகாக இருக்கேன், உண்மையாகவே சொல்கிறேன். என் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. நல்லா வலுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவலைப்படாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது டவுட் இருந்தால் கேளுங்க, அதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, see you, bye bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.